இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் சொஜ்ஜி அப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் 1/4 கிலோ மைதா, கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சி ஊற வச்சுருக்கேங்க. இதால் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு இது ஒரு 200 கிராம் ரவை இதில் போட்டுடலாம். அப்படியே வறுத்துக்குவோம். இப்போ 200 கிராம், இப்போ 1 டம்ளர் ரவைன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 டம்ளர் இதுக்கு சர்க்கரை வேணுங்க. 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, 1.5 கப்பு 1 கப்பு ரவைனா 1.5 கப்பு தண்ணி. சர்க்கரை தண்ணி 2 கப்புங்க, சர்க்கரை 1.5 கப்பு, 1 கப்பு ரவை எடுத்துருக்குறேன். இப்போ லேசாக வறுத்தா போதும். தண்ணியை நான் கொதிக்க வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளரு இதில் நம்ம பாருங்கள், நல்லா கெட்டியாக உங்களுக்கு இது மாதிரி ரவையோட தண்ணியெலாம் இழுத்துருச்சு, நல்லா வெந்தும் போச்சு. இதில் 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதே போல் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டி விட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கெட்டியாகிடும். கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். பால் மாதிரி உருட்டி மைதாவுக்குள்ள ஸ்டஃப்பிங் வச்சு அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதாங்க. இதை பாருங்க, நல்லா உங்களுக்கு கெட்டியாகிடுச்சு. ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுங்க. கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து தண்ணியை பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சு ஊற்றி கிண்டி 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டால் போதுங்க. ரொம்ப இதுக்கு இனிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. இதன்மே இறக்கிடலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க பொரிக்கிறதுக்கு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது வரைக்கும் சிம்மில் வச்சிட்டோம்னா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இதை ஆற வச்சு கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது பாருங்கள், இதை உருட்டி வச்சுருக்கேன். இதில் இந்த மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இந்த ஸ்டஃபிங் மைதா மாவு அப்படி எடுத்து இந்த பால் இப்படி உருண்டையாக உருட்டி இதுக்குள்ளே வச்சு இழுத்து இப்படி மூடுங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சுஜ்ஜி அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு உங்கள் வீட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி வச்சிங்க. 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்போ தான் பால் மாதிரி உருட்டை வரும். கேசரி மாதிரி கிண்டி இதை உருண்டையாக ஆற வச்சு உருட்டி வச்சுக்கோங்க. மைதா மாவு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அதே போல் சர்க்கரை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்கு கரெக்டாக இருக்கும். இதே போல் இந்த சுஜ்ஜி அப்பத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.